பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் தொகுப்பு 14 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 6 வரை. சோவியத் யூனியனுடைய சர்வாதிகாரியாக ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலின் தன் பாதுகாப்பிற்கு பயந்ததால் மாஸ்கோவில் உள்ள அவரது வீட்டில் 8 படுக்கையறைகள் இருந்தன என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு இரவும் தான் எங்கு உறங்குகிறேன் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக தினமும் ஏதாவது ஓர் படுக்கை அறைக்கு உறங்கச் செல்வார். இன்றைய நற்செய்தியில் இயேசு பயத்திற்கு மாற்று மருந்தாக தன்னை அறிவிக்கிறார். வசனம் 6: நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. 1. நானே வழி என்று இயேசு கூறுகிறார். இயேசு வெறுமனே அறிவுரையை கூறி திசையை மட்டும் காட்டுவதில்லை. அவரே வழியாக இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டி நம்மை நடத்தி செல்லுகிறார். நான் சொல்லப் போகின்ற கதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஒரு குருவானவர் தொலைதூர குக்கிராம பங்கிற்கு நியமிக்கப்பட்டார். அந்த பாதை புழுதி படிந்திருந்தது, கரடு முரடாக இருந்தது. தென்னை தோப்பும் சோளம் பயிரிடப்பட்ட வயல்களும் ஏராளமாக இருந்ததால் அவரால் கோவிலுக்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. திணறிக் கொண்டிருந்தார். அங்கே குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவரை, மகனே, பங்கு கோவிலுக்கு செல்லும் வழி எது என்று கேட்டபோது அந்த குழந்தை அமைதியாக இருந்தது. மீண்டும் அந்த பங்கு தந்தைக்கு தயவு செய்து பங்கு கோவிலுக்கு வழியை சொல், நான் உனக்கு சொர்க்கத்திற்கு வழியை சொல்லுகிறேன் என்றவுடன் அந்த குழந்தை மிரண்டு, உங்களுக்கு பங்கு ஆலயத்திற்கு போகின்ற வழியே தெரியாத போது எப்படி சொர்க்கத்திற்கான வழியை காட்டுவீர்கள் என்று கேட்டது. ஆனால் இயேசு நமக்கு வழியாக இருக்கிறார். 2. நானே உண்மை என்று இயேசு கூறுகிறார். நம்மில் அனைவரும் நான் உண்மையையும் சத்தியத்தையும் கற்பித்தேன் என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். ஆனால் இயேசுவால் மட்டுமே நானே உண்மை, நானே சத்தியம் என்று சொல்ல முடியும். உண்மை நான் என்று உதாரண வாழ்வு வழியாகத்தான் வெளிப்படுத்த முடியும். இயேசு உண்மையின் உருவம் என்பதை நசியான்சுஸ் நகரை சேர்ந்த கிரகோரி பின்வருமாறு விவரிக்கிறார். இயேசு தன் பொது வாழ்வை பசியோடு தொடங்கினார், ஆனால் அவர்தான் உயிருள்ள உணவு. இயேசு தன் மரணத்தின் போது நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார், ஆனால் அவர்தான் நமக்கு உயிருள்ள தண்ணீர். இயேசு சோர்ந்து காணப்பட்டார், ஆனால் அவர்தான் நமக்கு இளைப்பாறுதல். இயேசு வரி செலுத்தினார், ஆனால் அவர்தான் நமக்கு அரசர். இயேசுவை பேய் பிடித்தவன் என்றார்கள், ஆனால் இயேசுதான் பேய்களை ஓட்டினார். இயேசு அழுதார், ஆனால் நம் கண்ணீரை துடைக்கின்றவர் இயேசு மட்டும்தான். இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார், ஆனால் இந்த உலகத்தையே மீட்டெடுத்தார். இயேசு செம்மறி ஆட்டை போல படுகொலை செய்யப்பட்டார், ஆனால் அவர்தான் நமக்கு நல்லாயன். இயேசு மரித்தார், ஆனால் அவரது மரணத்தால் சாவை வெற்றி கொண்டார். 3. இயேசுவே நமக்கு வாழ்வு என்று கூறுகிறார். நிலை வாழ்வை அருள்பவர் இயேசு. தேவைப்படும் நேரத்தில் இயேசு நமக்கு போதுமானவர். நிர்கதியாக இருக்கும் நேரத்தில் இயேசு மட்டுமே நமக்கு துணை. முற்றிலும் நான் அடுத்தவரை சார்ந்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது இயேசுவே நமக்கு நம்பகமானவர். பலவீன நேரத்தில் இயேசுவே நமக்கு பலம். தனிமையில் தவிக்கும்போது இயேசுவே நமக்கு நெருக்கமானவர். சிறியவன் என்று எண்ணுகின்ற போது இயேசுவே நமக்கு பெரியவர். இருட்டில் இருக்கிறேன் என்று எண்ணும் நேரத்தில் இயேசுவே ஒளியாக இருக்கிறார். எனவே இயேசுவே வாழ்வும் வழியும்
ஒளியுமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமீன்.